வணக்கம். இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர் காரைக்கால். இது வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி. இது 165 நாளில் விளையக்கூடிய மிக உயரமாக வளரக்கூடிய நெல் ரகங்களில் இதுவும் ஒன்று. கிட்டத்தட்ட 165 நாளில் விளையும். இதுவும் எப்படி காட்டு யானமோ அதே போன்று உயரமாக விளையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அரிசி. இதை வந்து நான் கையில் வச்சிருக்கிறத வந்து 2 ஆண்டு பழமையான மாப்பிள்ளை சம்பா அரிசி. ஆண்டு பழந்த அரிசி அமுதமாகும் அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்லியிருக்காங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா அரிசிகளுமே குறைஞ்சபட்சம் நாங்கள் ஒரு வருஷம் நெல்லாக வச்சிருந்து அதுக்கப்புறம் தான் அரிசியாக்கி கொடுக்குறோம். குறைஞ்சபட்சம் ஒரு வருஷமாவது இருந்தால் தான் அந்த அரிசியில் வந்து சுவை இருக்கும், மனம் இருக்கும், சத்துக்கள் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம அறுவடை பண்ண உடனே அரிசியாக்கணும்னா அதில் சத்தும் இருக்காது, சுவையும் இருக்காது, குழகுழப்பு தன்மை அதிகமாக இருக்கும். உடலுக்கும் வாதப்பித்த கபத்தில் வந்து தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் ஒரு வருஷம் ஆகணும். இங்கே கருப்பு கவுனி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வருடம் 2 வருடம் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாப்பிள்ளை சம்பா வந்து 2 வருடம் ஆகுது. அதுக்கு பக்கத்தில் காட்டு யானை இருக்குது, அதுவும் 2 வருடம் ஆகுது. அதே போல் கருங்குருவை, பூங்காறு எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 வருட அரிசி தான் நம்மகிட்ட பெரும்பாலான அரிசிகளை வந்து 1 வருடம் 2 வருடம் ஆன பழமையான அரிசிகளை தான் கொடுக்குறோம். இந்த மாப்பிள்ளை சம்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது. குறிப்பாக வந்து இந்த அரிசி வந்து நரம்பு மண்டலங்களை வந்து பலப்படுத்தக்கூடியது. அதனால தான் அந்த காலத்தில் வந்து திருமணம் ஆவதற்கு முன்பாக ஒரு 48 நாளில் வந்து இந்த அரிசியை வந்து படம் ஆக்கி சாப்பிட்டவங்களுக்கு இந்த இளவட்டக்கல்ல தூக்க சொல்லக்கூடிய நிகழ்வெல்லாம் நடத்தி அதுக்கப்புறம் தான் பெண் கொடுப்பாங்கிற ஒரு செய்தி பரவலாக எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட அதுக்கு காரணம் என்னன்னா இந்த நரம்பு மண்டலங்களை இது பலப்படுத்தும். அதாவது மூளையினுடைய செயல்திறனை வந்து அதிகரிக்கும். அந்த மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்கிறதுனால உடல் வந்து பலம் பெறும். நல்ல சிந்தனை, செயல்பாடு, ஆற்றல் எல்லாமே கொடுக்கக்கூடியது தான் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி. அதே போல் பிறக்கக்கூடிய குழந்தையும் வந்து ஒரு ஆற்றல் மிகுந்ததாக இருக்கும், நல்ல செயல்திறன், மூளை செயல்திறன் மிக்கதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் அந்த கருத்தை வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அரிசி தான் இந்த மாப்பிள்ளை சம்பா. இந்த மாப்பிள்ளை சம்பாவில் வந்து நம்ம சாப்பாடும் வடித்து சாப்பிட்லாம். எங்கள்கிட்ட வந்து அரை தீட்டல் அரிசியும் இருக்குது, அது செமி பாலிஷ்னு சொல்லுவோம். அதை வாங்கினீங்கன்னாக்கா மதியம் வந்து சோறாக வடித்து சாப்பிட்லாம். இது போன்ற அன்பாலிஷ்டு ரைஸ், இது தீட்டப்படாத கைக்குத்தல் அரிசி. இந்த அரிசியை நம்ம வாங்கும்போது இட்லி, தோசை, கஞ்சி, புட்டு, இடியாப்பம், ஆப்பம் இந்த மாதிரி பயன்படுத்தலாம். நம்ம சாப்பாடு கஞ்சிக்கெலாம் வந்து புழுங்கல் அரிசியை பயன்படுத்தணும். புட்டு, இடியாப்பம், ஆப்பம் அப்படின்னு வரப்போ பச்சரிசியை வந்து பயன்படுத்தணும். உங்களுக்கு எது தேவையோ அதை கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு சொன்னீங்கன்னாக்கா அந்த அரிசியை வந்து நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். அதே போல் இந்த அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் சத்து வந்து அதிகமாக இருக்குது. நவீன ஆய்வுகளில் இந்த அரிசியில் சாம்பல் சத்து அதிகமாக இருக்கிறதா அறியப்படுது. அந்த சாம்பல் சத்து அதிகமாக இருக்கிறதுனால வயிறு புண்ணை வந்து குணப்படுத்தும். அதே போல் செரிமான மண்டலங்களை வலுப்படுத்தும். செரிமானம் எளிதாக நடக்கும். அதனால் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை வந்து எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான அரிசி தான் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி. நன்றிங்க. வணக்கம்.